This meeting is ஆரம்பிச்சலாமா? திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சுனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. யான திருமேனி உமிழ்தானம் மிகமேவு, கலியார வருமானை கடல் நாளும் மறவாமல், அலியாகும் மலர்தூவும் அடியார்கள் உளமான, வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. சைவத்தின் மேற் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. சிற்றம்பலம். பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு, குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி, புண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகமுண்டோ. தன் தமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. திண்ண இன்பச் சேவடியும் திருவழியும் திருமார்பும் செல்வக் கையும் நன்னும் அன்பர்க்கு அருட்கருணை திருமுகமும், பசும் குழவின் அடையேயாகி புண்ணியத்தின் பொலிவாகி, அற்புத கோல கொழுந்தாய் புலைநாயேற்கு கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சத்குருவே. கருணை வாழ்வேன் கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சத்குருவே, கருணை வாழ்வே. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அருள்மிகு அங்கேற்கண்ணி சமேத ஆலவாய் சொக்கநாத பெருமான் திருவருள்களை நினைந்து போற்றுகின்றேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் அடி கமலங்களை மனமொழி மெய் ஆகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன். நம்முடைய தூத்துக்குடி புனிதர் பேரவை அமைப்பு சார்ந்து பல நூல்களை நாம் சிந்தித்து வருகின்றோம். மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய நூல்கள் வந்து நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் போற்றுதல்குரிய ஐயா அவர்களுக்கும் அந்த சபை சார்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும் அடியனுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். திருவாவடுதுறை ஆதீனத்தின் குலதெய்வம் என்று போற்றப்படுகின்ற நம்முடைய சைவத்தின் குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த நூற்சிந்தனையிலே இன்று தொடங்கி நமக்கு கழுநீர் விநாயகர் பிள்ளை தமிழ் என்ற ஒரு அற்புதமான நூலை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். சிவஞான சுவாமிகள் அந்த நூல் ஆசிரியர் என்ற வகையிலே மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய வரலாற்றினை சற்று சிந்தித்து அவருடைய நூலுக்குள் நாம் செல்லலாம். சிவஞான சுவாமிகள் பாண்டிவள நாட்டிலே பொதிகை மலச்சாரலிலே அந்த பாவநாசத்தை சார்ந்த பாவநாசம் என்கின்ற நகரிலே இங்கை என்று போற்றப்படுகின்ற விக்கிரமசிங்கபுரத்திலே சைவ வேளாளர் மரபிலே ஆனந்த கூத்தர் என்பவருக்கும் மயிலம்மையார் என்பவருக்கும் அவதாரம் செய்தவர். இவருக்கு அந்த பாவநாசத்திலே எழுந்தருளி அருள் புரிகின்ற உலகம்மை உடனாய் உரையும் முக்கலாலிங்கர் பெருமான், முக்கலாலிங்கர் அந்த பெருமானுடைய திருநாமத்தை இவர்களுடைய பெற்றோர்கள் இவருக்கு சூட்டி மகிழ்ந்தார்கள். எனவே இவருக்கு பிள்ளை திருநாமம் முக்கலாலிங்கர் என்பது. அவருடைய இளமை பருவம் என்று பார்க்கின்ற பொழுது அவர் ஆண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்ட தேவநாயனாருடைய திரு அருளினால் திரு அவதாரம் மெய்கண்ட தேவநாயனார் உடைய சந்தான குறவர்கள் இவர்களையெல்லாம் வழிபட்டு உய்ந்தவர் ஆனந்த கூத்தர். இவருடைய அந்த மகவு முக்கலாலிங்கர் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதற்கு ஏற்ப அன்பும் அருளும் வாய்மையும் தூய்மையும் அதனாலதான் இவருடைய துதியை சொல்லுகின்ற பொழுது பெருமை தரு துறவோடு என்று நமக்கு இவருடைய மாணாக்கர் பாடி அருள் இருக்கின்றார். பெருமை தரு துறவு
இவருக்கு பெருமை சேர்த்தது துறவு. துறவுக்கு பெருமை சேர்த்தவர்கள் பலர் இருக்க, இவருடைய துறவு எப்படின்னா, இவருடைய தூய்மைக்கு துறவு செய்து பெருமை செய்ததாம் இந்த துறவு. அப்படிப்பட்ட தூய்மை உள்ளம் உடையவர். எம்பெருமானிடத்து இள வயது 5 வயது பருவத்திலிருந்து பெருமானிடத்து அன்பு பூண்டவர். அருளும் வாய்மையும் தூய்மையும் நுட்பமான அறிவும் கூர்த்த அறிவு இவருடையது. நுண் அறிவு உடைமை பண்ண பனைத்த பெரும் செல்வம். நுண்ணறிவு அது இன்மை, வறுமை என்று சொல்லுவார்கள். பண்ண பனைத்த பெரும் செல்வம் அது எது அப்படின்னா ஞானம். அது நுட்பமான அறிவு. நுண்ணறிவு. நுண்ணறிவு என்பது பொருள்களிடத்து இருக்கக்கூடிய அறிவு. அப்படி பார்த்தோமே ஆனால் இருக்கக்கூடிய பொருள்கள் 3 என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் காட்டுகின்றது. பதி, பசு, பாசம். இந்த பதியை பற்றிய நுண்ணறிவும், பதி என்று சொல்லக்கூடிய முதற் பொருள், தலைமை பொருள், அது இறைவன், தலைவன், மெய்ப்பொருள். மெய்ப்பொருளை பற்றிய இந்த சிந்தனை, அதுதான் நுண்ணறிவு என்று சொன்னால், பல பல சமயங்கள், பல பல கொள்கைகள், பல கடவுளர்கள் என்று விரிந்து பட்டு கிடக்கின்றது இந்த உலகத்திலே. எந்த தலைவன், முதல்வன், தனி முதல்வன், ஒப்பற்றவன், ஈடு இணையற்றவன் என்று கொள்வதிலே நுண் அறிவு இருத்தல் என்பது இன்றியமையாததாக இருக்கின்றது. இதுவே நுண்ணறிவு. நுட்பமான அறிவு அப்படின்னு சொன்னா அது இந்த உலக விடயங்களிலோ அல்லது விடயங்கள் பற்றிய கலை ஞானத்திலோ அல்ல. கலைஞானம் என்பது அந்த மெய்ப்பொருளை பற்றிய அறியக்கூடிய அறிவு தவிர அத்தனையும் உண்மை நூல்கள், மெய்ஞான நூல்கள் சொன்னால் திருமுறைகள், சாத்திர நூல்கள், அருளாளர்கள் அருளி செய்த நூல்கள். அப்படிப்பட்ட நூல்களிலே நுட்பமான அறிவு, நுண்மான் நுழைபுலம் என்று சொல்லுவார்கள். அந்த நுண்ணறிவு உடைமை என்பதுதான் ஒருவருக்கு பெரும் செல்வம். சொல்றாங்க, நுண்ணறிவு உடைமை பண்ண பனைத்த பெரும் செல்வம். நுண்ணறிவு இல்லாதவர்கள் அது வறுமை. நுண்ணறிவைத்தான் நாம இப்போ பார்த்தோம். பதிப்பொருளை, மெய்ப்பொருளை பற்றிய நுட்பமான அறிவு, அது நம்முடைய பெரிய புராணத்திலே பார்க்கின்றோம். சாக்கிய நாயனாருடைய புராணத்திலே அவர் அந்த சமயத்தவராக இருந்தாலும் எல்லாம் அவர் தெளிவுறாது சைவ சமயத்திலே சிவபெருமான் இடத்து அன்பு பூண்டு தெளிந்து கொள்கின்றார் சுத்தாத்வித சித்தாந்த சைவத்தை. தெளிவுபட்டதனாலேயே அவருடைய புராணத்திலே அந்த சைவ சமயம் போற்றுகின்ற இந்த 4 வகை நெறி என்பது சைவ சமயத்திற்கே உண்டு என்று ஒரு பாடலை நம்முடைய சேக்கிலா சுவாமி பதிவு செய்கின்றார். செய்வினையும் செய்வானும் சேர்பயனும் என்ற அந்த பாடல்லே மெய்வகையால் உணர்ந்தவர்க்கு அப்படின்னு அதை சொல்றார். மெய்வகை, அந்த மெய்வகை என்பது 4. அத ரொம்ப விளக்கமாக அந்த இடத்துல சொல்றார். மெய்ப்பொருளை, பதியை, பதிக்கு உரிமையாக இருக்கக்கூடிய பசு, அடுத்து ஆன்மாக்கள் பற்றிய செய்திகள், ஆன்மாக்களினுடைய வகைகள், அதற்கு எப்படி சொல்லப்படுகின்ற பொது சிறப்பு இயல்பு வகைகள், பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என்று சொல்லக்கூடிய தன்மைகள், பாசம், அது ஆணவம், கண்மம், மாயை, இது இதனுடைய பொது சிறப்பு இயல்புகள். இந்த விளக்கங்களை உள்ளவாறு குருநாதர் உணர்த்திய வழி, உணர்த்திய பொழுதே உணர்த்தியவாறே உணர்கின்ற
அறிவு, அதுதான் நுண்ணறிவுன்னு பேர். அது ஞானமுடையவர் என்று பொருள். அந்த நுண்ணறிவு தான் செல்வம். அப்படிப்பட்ட நுண் அறிவு சிறு வயது முதலேயே கூர்த்த அறிவு, அதைத்தான் இங்க கூர்த்த அறிவுன்னு பெருமானுக்கு அமைந்த நுண்ணறிவு, நுட்பமான அறிவு, கூர்த்த அறிவு. பிள்ளையாக இருக்கின்ற பொழுதே அது அமைய பெற்றவர் என்று சொன்னால் மாதவ சிவஞான சுவாமிகளையே சேரும். சிவஞான சுவாமிகள் அப்படிப்பட்டவர். 5வது ஆண்டில் அவருடைய தந்தையார் அவருக்கு கல்வி பயிற்றுவிப்பதற்காக பள்ளிக்கு அனுப்புகின்றார். அப்படி பள்ளிக்கு சென்று வருகின்ற பொழுது ஒரு நாள் திருவாவடுதுறை ஆதீன தம்பிரான் சுவாமிகள் இங்கிருந்து பாபநாசத்திற்கு திருத்தல யாத்திரைக்காக வருகின்றார்கள். அப்படி தரிசனத்துக்கு வருகின்ற பொழுது அந்த தபோதனர்களை இவர் கண்ணுறுகின்றார். முனிவர் பெருமான் பார்க்கின்றார். பார்த்ததுமே அவர்களுடைய திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி பார்த்த மாத்திரத்திலே, 5 வயது குழந்தை, பார்த்த மாத்திரத்திலே அந்த முனிபங்கர்களை, அந்த தம்பிரான் சுவாமிகளை விழுந்து வணங்கி தம்முடைய இல்லத்திற்கு அமுது திரு அமுது செய்ய அழைக்கின்றார். உணவு உண்பதற்காக அழைக்கின்றார். அவர்களும் இவருடைய பரிபக்குவ நிலையை கண்டு சரி என்று வருகிறோம் என்று சொல்லி பாபநாச திருத்தலத்திலே தரிசனம் செய்து கொண்டு வருகின்றார்கள். தம்முடைய அன்னை மயிலம்மைக்கு இந்த செய்தியை தெரிவித்து அவர்களுக்கு அமுது செய்ய ஏற்பாடுகள் செய்கின்றார். அவர்கள் வருகின்றார்கள். அன்போடு அம்மை செய்த அமுதை ஏற்றுக்கொண்டு செல்லுகின்றார்கள். அப்பொழுது தம்முடைய வேண்டுதலுக்கு இணங்க தம்முடைய அன்னை மயிலம்மையார் இந்த அன்னம்பாளிப்பினை செய்கின்ற திறத்தினை கண்டு லிங்கராக இருந்த பெருமான் அவர் ஒரு செயலை வெண்பாவை அமைக்கின்றார் தம்முடைய அன்னைக்காக. திருந்ததி என் அம்மை அடியவர்கட்கு என்றும் திருந்த அமுது அளிக்கும் செல்வி, திருந்தவே ஆனந்த கூத்தர் அகமகிழ் தொண்டு செய்யும் ஆனந்தவாத மயில் என்று பாடுகின்றார். தாம் அந்த தம்பிரான் சுவாமிகளோடு செல்ல விருப்பம் கொள்கின்றார் என்ற அந்த விருப்பத்தை தம்முடைய தாயாரிடத்தும் தந்தையாரிடத்தும் சொல்லுகின்றார். தம்முடைய தந்தையாருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு இவர்கள் இருவருமாக சென்று இந்த குழந்தையை முக்கலாலிங்கரை திருவாவடுதுறை ஆதீன தம்பிரான்கள் இருக்கின்ற இடத்தை நோக்கி சென்று அவர்களிடத்து விடுகின்றார்கள். அவர்களும் இந்த குழந்தையினுடைய பரிபக்குவ நிலையை கண்டு தம்மோடு அழைத்து செல்வதற்கு அவர்கள் ஒப்புதல் தெரிவிக்கின்றார்கள். அந்த திருமடத்து திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வராக இருக்கக்கூடிய நமசிவாய மூர்த்திகளை வணங்கி அவருடைய அருளாசியினை பெற்று அந்த ஒடுக்கத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அவருடைய காலத்தில் எழுந்தருளி இருந்த பின்வேலப்ப தேசியரை கண்குளிர கண்டு அவரிடத்து சிவ தீக்கையையும் சைவ சந்நியாசத்தையும் இந்த சாத்திர தீக்கையையும் சிவஞான யோகிகள் என்ற திருநாமத்தையும் தீக்கை திருநாமமாக பெற்று சிவஞான யோகிகள், பொருத்தமான திருநாமம் அவருக்கே உரிய சிவஞான யோகிகள் என்பது. அப்படிப்பட்ட அந்த தீக்கையை பெற்றும் சைவ சித்தாந்த நன்னூல்களை எல்லாம் நுட்பமாக இருக்கக்கூடிய அமைந்த நுண்ணூல்கள், அது வடமொழியில் இருக்கக்கூடியதையும் தென்னூல் கடலும் கண்டு உணர்ந்தவர். வடமொழியில் இருக்கக்கூடிய சிவஞான போதத்தை அதனுடைய விரிவுரையாக நமக்கு அருளி செய்தவர். தமிழ் மொழியிலும் மொழியிலும் தேர்ச்சி பெற்றவராக விளங்கினார். ஒரு நாள் அந்த இவருடைய ஒரு பாடல் மூலமாவே நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்பொழுது பாதிரி புலியூருக்கு வருகின்ற பொழுது திருத்தல யாத்திரையாக பல தலங்களை சென்று தரிசனம் செய்து கொண்டு
பாதிரிப்புலியூர் என்ற திருத்தலத்திற்கு வருகின்றார். அங்க இருக்கக்கூடிய மன்னர் ஒரு பாடலினுடைய இறுதி அடியினை கொடுத்து அதனை முழுமை செய்து தருபவர்களுக்கு பரிசு என்று அறிவிக்கின்றார். ஒரு ஏழை அவருக்கு இந்த சன்மானம் கிடைக்கின்ற வகையிலே ஞான யோகிகள் அந்த பாடலை நிறைவு பெற்று கொடுக்கின்றார். அது அந்த பாடலின் ஈற்றடி கரையேற விட்ட முதல்வா உன்னை அன்றியுமோர் கதியும் உண்டோ என்று அமைந்த பாடல். அது வரையேற விட்ட அமுது செய்தனை சேந்தனிடம் என்று சொல்லி தொடங்கி அந்த பாடலை நிறைவு செய்து ஏற விட்ட முதல்வா உன்னை அன்றியும் ஒரு கதியும் உண்டோ என்று அங்க அப்பர் சுவாமி கரையேற விட்ட முதல்வன் அந்த திரு பாதிரிப்புலியூரில் எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமானை நினைந்து அதை நிறைவு செய்து இந்த பொன் முடிப்பினை ஏழை அந்தணன் பெரும்படிக்கு இவர் அந்த அற்புதத்தை செய்து அருளினார். எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ நிகழ்வுகள் இவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். ஞான சுவாமிகள் இலக்கண அறிவு, நுண்ணறிவு பெற்றவராக, இலக்கிய அறிவு பெற்றவராக, தர்க்கம் முதலிய அந்த புறச்சமய கண்டனம் எல்லாம் ரொம்ப நுட்பமாக கைவர பெற்றவர். மாதவ சிவஞான சுவாமிகள் தான், அவருடைய நூல்கள் தான் நமக்கு சைவ சமயத்தை உறுதிபட நிற்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நூல்கள். சைவ சமயத்தவர்களுக்கு அது சிவஞான சுவாமிகளினுடைய நூல்கள் தான் நமக்கு உற்ற துணை. உறுதிப்பாடு என்பது இந்த நூல்கள் மூலமாக, நூல்கள் சொல்ல ஆகம நூல்கள், அது உரை அளவை. இந்த உரை அளவையை சைவர்களாகிய நாம் அதை ஒத்துக்கொள்கின்றோம். ஆகம அளவைகள் என்று சொல்லப்படுகின்ற பிரமாணம், காண்டல், கருதல், உரை, இந்த மூன்றுமே நமக்கு ஏற்புடையதுதான். அதிலும் சிறப்பாக சொல்லணும்னா கருதுதல், அந்த அனுமானம், அதற்கு பிறகு சொல்லப்படுகின்ற இந்த பிரமாணம், அது இந்த ஆகம நூல் கருத்து உரை அளவை. அது நம்முடைய சைவ சமயம் மிக போற்றுதலுக்குரிய விஷயம். எனவே அப்படிப்பட்ட ஆகம பிழிவின் சாராக இருக்கக்கூடிய சாத்திர நூல்கள், இந்த சாத்திர நூல்களுக்கு உரையாணியாக திகழ்ந்தவர் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் தான். 28 நூல்களை அருளி செய்திருக்கின்றார். இந்த இலக்கண நூல் என்று பார்க்கின்ற பொழுது தொல்காப்பிய சூத்திர விருத்தி, இலக்கண விளக்க சூறாவளி, சங்கர நமச்சிவாய புலவர் நன்னூல் விருத்தி உரை, இலக்கண வகை சார்ந்து 3 நூல்களை அருளி செய்திருக்கின்றார். இலக்கியம் வகையில் என்று பார்த்தோமேயானால் முதன்முறையாக அவர் எழுதியது அந்த செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம். அற்புதமான ஒரு நூல். காஞ்சி புராணத்திலே முதற்காண்டம் சோமேசர் முதுமொழி வெண்பா என்று திருக்குறளை அடிப்படையாக வைத்து அவர் அருளி செய்த நூல். திரு ஏகம்பர் அந்தாதி, திரு முல்லைவாயில் அந்தாதி, கலைசை 10 அந்தாதி, இலசை 10 அந்தாதி, குளத்தூர் 10 அந்தாதி, கச்சி ஆனந்த ருத்ரேசர் பதிகம், திரு ஏகம்பர் ஆனந்த கழிப்பு, இன்றைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய செங்கழுநீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ், அம்பிகை பிள்ளைத்தமிழ், தொண்டர் திருநாம கோவை. இந்த திருத்தொண்டர் திருநாம கோவை மிகச் சிறப்புடைய தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று நம்முடைய ஆரூர் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அடியெடுத்து கொடுத்த அந்த திருத்தொண்ட தொகை. இதை போல நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளும் திருத்தொண்டர் திருநாம கோவை என்று அருளி செய்திருக்கின்றார். ஆதின குரு முதல்வர் திரு நமசிவாய மூர்த்தியின் மீது நமசிவாய மூர்த்தி தோத்திர மாலை, அந்த பஞ்சாக்கர தேசிகர் மாலை என்ற நூல்கள், கிட்டத்தட்ட 14 நூல்கள் இலக்கிய வகை சார்ந்து
அமைந்திருக்கின்றது. இலக்கண நூல் வகை சார்ந்து 3 நூல்கள் ஆக 17. தருக்கம், தருக்க நூல்கள் கற்று தருக்கர்களை வென்று, அதாவது புறச்சமயத்தவர்களும் இப்போ உதாரணமாக அவர்களும் அளவைகளை சொல்லுகின்றார்கள், அவர்களும் அத்துவீதம் சொல்லுகின்றார்கள், அவர்களும் சத்காரியவாதம் சொல்லுகிறார்கள், அவர்களும் முக்தி பெயர் சொல்றாங்க. அப்போ இதில் இருந்தெல்லாம் நம்முடைய சைவ சித்தாந்தம் காட்டுகின்ற அளவை, சைவ சித்தாந்தம் காட்டுகின்ற அத்துவீதம், முக்தி தன்மை, குறிப்பாக ரொம்ப சிறப்பாக சொல்றது சத்காரியவாதம். இப்படிப்பட்ட அடிப்படை செய்திகள், ஆழமான செய்திகள், இவற்றையெல்லாம் மாதவ சிவஞான சுவாமிகள் தான் புறச்சமயத்தவர்களை எல்லாம் மறுத்து, அவர்கள் கூறுகின்ற கருத்து கொண்டே அவர்களை மறுத்து, சிவஞான போதத்தின் பேருரைதான் முழுக்க 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 நமக்கு அதை காட்டுகின்றது. அவர்கள் கூறுகின்ற கருத்து கொண்டே அவர்களை ஆங்காங்கே ஆங்காங்கே மறுத்து செல்வார். இது இவருக்கே உள்ள தனிச்சிறப்பு. அந்த சாத்திர நூல்களுக்கு உரை சொல்லும் போது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட இலக்கிய நூல்கள்ல கூட அந்த கருத்தை நாம வெகுவாக பார்க்க முடியும். அது அவருடைய நோக்கம், நுட்பமான அறிவு. எனவே கூர்ந்த அறிவு, அவருடைய நோக்கம் அதுதான். அத்வைத சைவ சித்தாந்தத்தை நிலை நிறுத்துவது எந்தவித ஆசங்கையும் இன்றி, எந்த ஒரு ஐயமும் இன்றி நிரூபணம் செய்வதற்கு கையாண்டது அந்த தருக்கத்தை மறுத்து உரைத்தது. எனவே தருக்க நூல்கள் என்று பார்க்கின்ற பொழுது அது மொழிபெயர்ப்பு நூல்களையும் சேர்த்து தருக்க சங்கிரகம் அன்னப்பட்டியம் என்ற நூல், சிவஞான போதத்திற்கு இவர் செய்த பேருரை, அது நமக்கு உபகாரம். மாதவ சிவஞான சுவாமிகள் செய்த பேருபகாரம் நமக்கு மாபாடிய கர்த்தர் என்று போற்றுகின்ற வகையிலே பேருரை செய்த பெருந்தகை அவர். நமக்கு கிடைத்த ஒரு பேருபகாரம், அதெல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷம். பெட்டக நூல்கள் எல்லாம் தூள லிங்கங்கள், சிவபெருமானே என்று வழிபாடு செய்யக்கூடிய நூல்கள் நம்முடைய நூல்கள். எனவே அந்த மாபாடியம் செய்தவர் பலர் செய்திருக்கிறார்கள். நீலகண்ட மாபாடியம், பாஷ்யம், சங்கர பாஷ்யம் என்றெல்லாம் செய்திருக்கிறார்கள். நமக்கு சைவத்திற்கு சைவ நெறியை நிலைநிறுத்துவதற்கு செய்த பெரிய ஒரு உதவி அது மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த மாபாடியம், சிவஞான போத சிற்றுரை, சிவஞான சித்தியார் சுபக்கம், அதுக்கு உரை, சித்தாந்த பிரகாஷிகை, இதெல்லாம் இந்த 5 மொழிபெயர்ப்பு நூல்கள். சித்தாந்த பிரகாசிகை, சிவசமவாத உரை மறுப்பு, சிவ தத்துவ விவேகம். இந்த சிவ தத்துவ விவேகம் எல்லாம் நாம ஏற்கனவே நம்முடைய சைவம்.org பதிவு செய்திருக்கின்றோம். பல நூல்களை சிந்தனை செய்திருக்கின்றோம். நம்முடைய பேரவை அமைப்பு சார்பாக இந்த அகிலாண்டேஸ்வரி பதிகமும் சோமேஸ்வர் முதுமொழி வெண்பாவும் திரு கலைசை 10 அந்தாதியும் நாம பதிவு செய்து வைத்திருக்கின்றோம். அதை தொடர்ந்துதான் இப்பொழுது செங்கழுநீர் விநாயகர் பிள்ளை தமிழை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த தருக்க நூல்கள்ல சித்தாந்த பிரகாசிகை, சிவசமவாத உரை மறுப்பு, சிவ தத்துவ விவேகம், எடுத்து என்னும் சொல்லுக்கு இட்ட வைர குப்பாயம் என்று ஒரு நூல். அடுத்து திருவாவடுதுறை மரபு அட்டவணை, கம்பராமாயண முதற்செயுள் சங்கோத்திர விருத்தி, அப்புறம் மறுப்பு கண்டனம் நூல்கள். இதெல்லாம் முனிவர் பெருமானுடைய தனிச்சிறப்பு வாய்ந்த நூல்கள். ரொம்ப நம்ம நுட்பமான அறிவு கொண்டு ஞானாசிரியர்கள் துணை கொண்டு இந்த நூல்களை எல்லாம் சிந்திக்க வேண்டும்
என்பது நமக்கு இன்றைக்கு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது என்று சொன்னால், சாத்திர நூல்கள், தோத்திர நூல்கள் 12ஐயும் முற்றோதல் செய்கிறார்கள். எல்லா இடத்திலையும் செய்யறாங்க. அது போன்று இந்த சாத்திர நூல்கள் 14ஐயும் தொடர்ந்து முற்றோதல் பண்ண வேண்டும். அப்படி செய்தால்தான் நாம பேருரையை படிக்கின்ற பொழுது, முனிவர் பெருமான் 40 இடங்கள்ல சிவப்பிரகாசத்தை மேற்கோளாக காட்டுகின்றார். அதுபோல ஏனைய நூல்கள் எல்லாமையும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஞான போதத்திற்கு முன்பு வந்த ஞானாமிர்தம் என்ற நூலிலிருந்து 16, 17 இடங்கள்ல நமக்கு மேற்கோள் காட்டுகின்றார். சிவஞான சித்தியார் இல்ல. ஏன்னா இது முதல் நூல், அது வழி நூல்கள். இந்த வழி நூல்கள், சார்பு நூல்கள் இவற்றை எல்லாம் வைத்துத்தான் நமக்கு முனிவர் பெருமான் பேருரையை கொடுத்திருக்கின்றார். எனவே எந்த இடத்துல எந்த மேற்கோளை நமக்கு காட்டி திருவருட்பயன் உண்மை விளக்கம் அப்படின்னு காட்டி இருக்கின்றார். எனவே நாம இந்த நூல்களை திரும்ப திரும்ப அத திருவாசகத்துல இந்த பாட்டுனா எல்லாருக்கும் கொஞ்சம் ஓரளவு இப்பொழுதெல்லாம் நல்ல திருவாசக முற்றோதல் எங்கும் உலகெங்கும் பரவி இருக்கு போல. இந்த நூல்கள், சாத்திர நூல்களை நாம் முற்றோதலாக செய்கின்ற பொழுதுதான் பாடியத்தை நாம படிக்கின்ற பொழுது அது எளிமையாக நமக்கு அது கை கொடுக்கும். அதற்காகவாது நாம சாத்திர நூல்களை மீண்டும் மீண்டும் முற்றோதல் செய்ய வேண்டிய அவசியத்துல இன்றைக்கு இருக்கின்றோம். ஆக அப்படி இவ்வாறு பல நூல்களை செய்து நமக்கு வான் செய்த உதவிக்கு வையகம் என் செய்யும் என்ற கடப்பாட்டில் ஒவ்வொரு சைவரும் இருக்கின்றோம். வான் செய்த உதவி, மழை போன்று அவர் எந்த இடத்திலையும் எந்த ஆசங்கைக்கும் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு செய்து அந்த பெரிய உபகாரத்தை செய்தவர் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் தான். அதுல எந்த ஐயமும் இல்லை. சொன்னால் கற்க நிற்க என்று சொல்வாரு. கற்க அது கசடர கற்க. எனவே அப்படி குற்றமில்லாமல் கற்பதற்கு வழி வகுத்தவர் நம்முடைய சிவஞான சுவாமிகள். அதுல எந்த ஐயமும் இல்லை. எனவே அப்படிப்பட்ட முனிவர் பெருமானுக்கு நாம் இந்த வையகத்தில் இருந்து கொண்டு என் செய்ய போகின்றோம்? கடமை நம்மளால என்ன கைமாறு இருக்கின்றது? கைமாறு ஒன்றும் கருதிலா நாயேன் என்றுதான் சொல்ல முடிகிறது. என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் அருளி செய்த நூல்களை இது போன்று புனிதர் பேரவை போன்ற அமைப்புகள் மூலமாக இவ்வளவு நூல்கள் இருக்கின்றது என்பதையாவது நாம தெரிந்திருக்க வேண்டாமா என்ற வகையில இந்த ஒரு சிறப்பான ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த சிந்தனையை நமக்கு இந்த அமைப்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அந்த வகையிலே மீண்டும் புனிதர் பேரவை சார்ந்த சான்றோர்களுக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். இந்த வையகம் என் செய்தவாறும் என்று இவ்வாறு இல்லாத அந்த கைமாறு இல்லாத கருணை, அவன் வான்கருணையாளன். அவருடைய அந்த பேருதவியை இந்த உலகிற்கு அளித்த நம்முடைய திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் என்று போற்றப்படுகின்ற நம்முடைய முனிவர் பெருமானுடைய சிறப்பு நம்முடைய திருவாவடுதுறை ஆதீன வேளம் என்றெல்லாம் போற்றப்படுகின்றார். இவருடைய மாணாக்கர்கள் 12 பேர், அவர்களும் நூல்களை அருளி செய்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். தலைமை மாணாக்கர் என்று போற்றப்படுகின்ற நம்முடைய திருத்தணிகை புராணத்தை அருளி செய்த கச்சியப்ப முனிவரும் தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவரும் மிகவும் போற்றுதலுக்குரிய மாணாக்கர்கள், தலைமை மாணாக்கர்கள் என்று போற்றுதலுக்குரியவர்கள். இவர்கள் அருளி செய்த நூல்கள் ஏராளம். அதிலும் தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் ஏராளமான அற்புதங்களையும் நிகழ்த்தி இருக்கின்றார். குருநாதர் வழி நின்று பல நூல்களை அருளி செய்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். திருச்சிற்றம்பலம். நம்முடைய இன்றைய சிந்தனைக்கு இருப்பது
திரு கலைசை செங்கழுநீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ். இந்த விநாயகர் பிள்ளைத்தமிழ் என்பது பொதுவா பிள்ளைத்தமிழ் பெற்ற பிள்ளைத்தமிழ் யாருக்கு பாடுவாங்க அப்படின்னா அம்மைக்கு, அம்மைக்கு அம்மைக்கு பாடுவது. அப்புறம் முருகப்பெருமானுக்கு பாடி அருளி செய்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு அந்த இப்போ சேக்கிலார் சுவாமிக்கு பிள்ளைத்தமிழ் இருக்கின்றது. அதுபோல மாதவ சிவஞான சுவாமிகளுக்கு அவருடைய மாணாக்கர் பிள்ளைத்தமிழ் அருளி செய்திருக்கின்றார். இதெல்லாம் அப்புறமா அந்த இலக்கியம் சார்ந்து அமைக்கின்ற நூல்கள். இப்போ சிறப்பாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் குருநாதருக்கும் முருகப்பெருமானுக்கும் உமையம்மைக்கு மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், அதுபோல காந்திமதி அம்மை பிள்ளைத்தமிழ் என்று பல அம்மைக்குரிய பிள்ளைத்தமிழ் நூல்கள் ஏராளமாக இருக்கின்றது. சிவஞான சுவாமிகளே அமுதாம்பிகை குளத்தூர் அமுதாம்பிகை அம்மை பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். சரி, ஆக அந்த வகையிலே ஆனைமுக கடவுளுக்கு விநாயக பெருமானுக்கு அவர் மீது பிள்ளைத்தமிழ் இதுவரைக்கும் யாரும் செய்ததாக தெரியவில்லை. அந்த வகையில அப்போ விநாயக பெருமான் முழு முதற் கடவுள், சிவபெருமானுடைய மூத்தத்து மகவு என்ற காரணத்தினால் அவருக்கு பிள்ளைத்தமிழ் இடம்பெறவில்லை என்று சொன்னால் அது குறையாக இருக்குமே என்று எண்ணி அந்த குறையை நீக்குவதற்கு நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் திருக்கலசை என்கின்ற திருத்தலத்திற்கு வருகின்ற பொழுது அங்க இருந்து கொண்டு பல நூல்களை செய்கின்றார். அவருடைய மாணாக்கர் தொட்டிக்கலை, அந்த கலசை என்கின்ற தலம் தொட்டிக்கலையை குறிக்கக்கூடிய நூல், தொட்டிக்கலை என்கின்ற ஊரை குறிக்கக்கூடிய சொல். இது பல தலங்களுக்கு அப்படி பெயர் கொஞ்சம் சுருக்கி சொல்லுவது மரபு. இப்ப திருவாவடுதுறை அத துறைசைன்னு சொல்றோம், விக்ரமசிங்கபுரத்தை சிங்கைன்னு சொல்றோம், அது மாதிரி கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்றோம், நெல்வேலிய நெல்லைன்னு சொல்றோம். அதுபோல இங்க இந்த கலசை திருக்கலசை என்பது தொட்டிக்கலை என்கின்ற ஊரினுடைய சுருக்கம். அந்த தொட்டிக்கலை அது அந்த சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர். இங்கே பல தலங்களை தரிசித்துக் கொண்டு மாதவ சிவஞான சுவாமிகள் அந்த தொட்டிக்கலையிலே பல நாட்கள் தங்கி இருக்கின்றார். அமுதாம்பிகை அம்மை உடனாக எழுந்தள்ளிருக்கக்கூடிய சோமேசர் அவர் மீது பல நூல்களை அருளி செய்திருக்கின்றார். அந்த திருக்கோவில்கள், அந்த கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய விநாயக பெருமான் அவருக்கு அங்கே தனி திருக்கோவில் இருக்கின்றது. அந்த கோவில், அந்த விநாயக பெருமான் அவருடைய அருளை பெற்ற வகையில அவரை நினைந்து அங்கிருந்த வண்ணம் செங்கழுநீர் விநாயகர் என்கின்ற பிள்ளைத்தமிழை அங்கே பாடி அருளுகின்றார். இந்த நூல் பருவத்திற்கு ஒரு ஐந்து பாடல்களை கொண்டதாக பிள்ளைத்தமிழ் ஒன்றை இயற்றுகின்றார். பொதுவாக பிள்ளைத்தமிழ்ல ஒவ்வொரு பருவத்திற்கும் 10 பாடல்கள் அமைத்து பாடுவது வழக்கம். அதாவது 10 பருவம் 10 பாடல்கள். இப்போ மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழோ காந்திமதி அம்மை பிள்ளைத்தமிழோ அப்படி அமைந்திருக்கும். அந்த வகையில இவர் 5 பருவத்திற்கு 5ஆக வைத்து நமக்கு அருளி செய்திருக்கின்றார். இந்த பிள்ளைத்தமிழ் நூல் 1927ஆம் ஆண்டு நம்முடைய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் வழியாக வெளிவந்தது. இந்த நூல்களுக்கு விளக்கம் இல்லாமல் இருந்தது. அதற்கு பிறகு நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தை சார்ந்த மக்கள் இதற்கு உரை எழுதி இருக்கின்றார்கள். இதன் முன்பாக திரு பேராசிரியர் பெருநாவலர் பூசி புன்னைவனநாதர் முதலியார் அவர் ஒரு உரை, அதாவது பத உரை மட்டும் அருளி செய்திருக்கின்றார். இப்படி பல நூல்கள் பல உரைகள் நமக்கு இருக்குது. இன்றைக்கு நமக்கு கையில் கிடைப்பது நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தை சார்ந்த ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுடைய அருள் ஆணையின் வண்ணம் ஆதீன புலவர் அவர்கள் அதற்கு உரை அருளியிருக்கின்றார்கள். தொட்டிக்கலை செங்கழுநீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ் என்பது
முதற் கடவுள் பிரணவத்தின் அரும்பொருளாய் பார்பூத்த அடியார் வினைகெடுத்து அருளும் கற்பகமாம் விநாயக கடவுள் மீது கற்பக கடவுள் விநாயகப் பெருமான் அவருடைய அந்த திருவடிகளை வணங்கி போற்றி பெற்ற பிரபந்தங்கள் அதுல ஒன்று இந்த செங்கழுநீர் விநாயகர் பிள்ளை தமிழ் என்பது. கலையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் மீது பாட முன்வந்த நம்முடைய திருவாவடுதுறையாதீன குரு முதல்வர் குல தெய்வம் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் இந்த நூலின் தனியே அவருடைய வரலாறு விளக்க உரையில நாம இப்பொழுது பார்த்தோம். பிள்ளைத்தமிழ் என்பது ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் என்று இருவகைப்படுகின்றது. ஒவ்வொன்றும் 10 பருவங்களை உடையது. இரண்டுக்கும் வேறுபாடு காட்டுகின்ற வகையில முதல் 7 பருவங்கள் 2 ஒன்னாதான் இருக்கும். வருகை பருவம், முத்த பருவம், தாள பருவம் இதெல்லாம். அதுக்கப்புறம் இறுதியாக சொல்லக்கூடிய 3 பருவங்கள் மட்டும் மாறுபடும். இப்போ ஆண்பால் பிள்ளைத்தமிழ் முருகப்பெருமானுக்கோ விநாயகருக்கோ சேக்கிலார் சுவாமிக்கோ மாதவ சிவஞான சுவாமிகளுக்கோ பிள்ளைத்தமிழ் அமைந்தது என்று சொன்னால் அது இறுதி 3 பருவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா சிற்றிற் பருவம், சிறு பறை பருவம், சிறு தேர் பருவம் என்ற 3 இருக்கும். அதுவே அம்மைக்கு அமைந்தது ஆனால் அம்மைக்கு மீனாட்சி அம்மைக்கு, காந்திமதி அம்மைக்கோ, அமுதாம்பிகைக்கோ, அம்மைக்கோ இருக்குது அப்படின்னா அது அந்த 3 நிறைவாக சொல்லப்படும் 3 அம்மானை, நீராடல் பருவம், ஊசல் பருவம். அந்த 3 மட்டும் மாறும் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும். இப்படி பருவங்களை பாடும் காலம் இந்த நூல்ல நமக்கு ஆங்காங்கே சொல்லப்பட்டு இருக்கின்றது. விநாயகர் பிள்ளை தமிழ்ல காப்பு பருவம் முதல் சிறு பறை பருவம் வரைக்கும் இறுதியாக இருக்கக்கூடிய 9 பருவத்திலும் பருவத்துக்கு 5 பாடல்கள் மூலம் 45 ஆசிரிய விருத்தங்கள் அமைக்கின்றார் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள். நூலினுடைய துவக்கத்திலேயே விநாயக கடவுள் ஆசிரியர் கருத்து பற்றிய 2 விருத்தங்களும் 2வது சிறுதேர் பருவத்தில் 6 பாடல்களும் இருக்கின்றது. எனவே மொத்தம் 53 பாடல்களை அமைத்திருக்கின்றார். 53 பாடல்களாக அமைத்திருக்கின்றார். இந்த நூல் நமக்கு பார்க்கின்ற பொழுது இங்கே பாயிரம் என்று ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செயல்கள் நூலாசிரியர் காலத்தவை என்று சொல்லப்படுகின்றது. 2 பாயிரம் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இது பின்னால் செய்யப்பட்டதாகத்தான் இருந்திருக்க வேண்டும். முனிவர் பெருமான் அருளியது போல இங்க எந்த பதிப்பிலும் குறிப்பிடவில்லை. இந்த பாயிரத்துல இலகு சகநீர் 8 147 இனிற் கரம் கும்பம் மிரு 10 7 வெள்ளி பூர்வ திகையேற்கு அவுல வஞ்சுப்ரம் களவியுறு சுபதினங்கள் கன்னி இலக்கினம் மதில் கலசை பதிக்குள் வாழ் செங்கழுநீர் விநாயகர் மீது பிள்ளைத்தமிழ் கவிபாடி வானோர் உண அலைமலி கடல் கடைந்து தமிழ் மால் என்ன அவனியில் புலவர் செவியால் ஆர்ந்திடத் துறை செய்வாள் சிவஞான தேசிகன் அரங்கேற்றினன் ஆதலால் நல சுகுண மணி குவளை அணி புயன் வீரப்பன் நல்கும் மகராச யோகன் நங்கள் கேசவ பூபன் அனுசர் சேய் சுற்றமும் நன்மை தரு வாழ்வுரு அகவே என்று முதல்ல ஒரு சிறப்பு பாயிரத்தை வைக்கிறார். எந்த நல்ல ஒரு நாளிலே விநாயகர் பிள்ளை தமிழ் மாதவ சிவஞான சுவாமிகளால் செய்யப்பட்டது. இந்த நூல் பல செய்திகளை விநாயக பெருமானுடைய பராக்கிரமத்தை சொல்லக்கூடிய நூல் செய்திகள் சொல்லப்படுகின்றது. கற்று உணர்ந்தவர்கள் பெருவாழ்வு உருவர்கள் என்றும் அதனுடைய நூல் பயனையும் சொல்லி இந்த பாயிரத்தை வைக்கின்றார். அடுத்ததாக ஒரு வெண்பா வடிவிலே ஒரு பாயிரம்,
இன்றளக்கு மூக்கன்றே ஈர்ந்து மானம் கொடுத்தான் என்று செய்ய வீரனையே ஏத்துவாள் மன்றவே நற்கலைமான் தூய சிவ ஞானமுனி ஓது தமிழ் சொற்சுவையை நோக்குந்தொரும். இந்த மாதவ சிவஞான சுவாமிகளுடைய தூய தமிழ் சொற்களை நோக்குந்தொரும் எப்படி ஏத்துவர்? இந்த கலைமான் தூய சிவஞான முனி ஓது தமிழ் இப்படிப்பட்ட தமிழ் சுவை அமைந்த இந்த பாடல்களை கற்றவர்களுக்கு நன்மையே வந்து சாரும் வீரமுடையவர்களாக இருப்பர். எதுல வீரம்? நெறி சார்ந்து வீரமுடையவர்களாக இருப்பர். இன்று இலக்கு மூக்கு அன்றே ஈர்ந்து மானம் கொடுத்தான். அந்த விசயனை போல வீரனை பெற்று உய்வார்கள், மன்றவே நிலைத்து நிற்பார்கள். இவருடைய நூல்கள் எல்லாம் நமக்கு காட்டுகின்ற வீரம் எது அப்படின்னா, அது சைவ சமய துறையில நிற்கின்ற வீரம், மாறாமல் பிறழாமல் நிற்கின்ற நன்னெறியை நமக்கு காட்டுவனவாக இருக்கின்றது. அந்த செய்தியை நமக்கு இங்க ஆயிரத்திலே அமைத்து காட்டுகின்றார். இன்றைக்கு முதல் பதிவு, எனவே கொஞ்சம் முன்னுரை நிறைய வந்துருச்சு. அதனால முதல்ல ஒரு பாடலை மட்டும் இன்றைக்கு விநாயக கடவுள் காப்பு துதி, அதை நம்ம பார்த்து விட்டு அதற்குரிய விளக்கத்தோடு அடுத்த பதிவிலே அதை நாம விரிவாக சிந்திக்கலாம். என்னென்று சொன்னால், இதுல இருக்கக்கூடிய புராண செய்திகள், விநாயகர் புராணம், அந்த புராணத்திலே சொல்லப்பட்ட புராணங்கள் என்று சொன்னாலே அதுல நிறைய கதைகள் இருக்கும் இல்லையா? அந்த திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம் என்பதெல்லாம் அந்த அவருடைய வீரத்திற்கும் அவருடைய அற்புதம் நிகழ்த்திய அற்புதத்திற்குமான கதைகள். அந்த விநாயகர் புராணத்தோடு ஒட்டி அமைத்து இந்த முதல் பாடலை அமைக்கின்றார். எனவே பாடலை மட்டும் இன்றைக்கு நாம பார்த்து நிறைவு செய்வோம். திருக்கலைசை செங்கழுநீர் விநாயகர் பிள்ளை தமிழ். விநாயக கடவுள் துதி. மணிப்பூத்த விநாயக கடவுளை பத்தி இங்க நமக்கு காட்டுறார். இந்த காலகட்டத்துல திருமாலை காக்கும் தெய்வம் என்று சொல்வதனாலேயே இந்த பிள்ளைத்தமிழ் நூல் செய்வதற்கு, காப்பதற்கு, விநாயகப் பெருமானை அருளை பெறுவதற்கும் திருமாலையும் இங்க முன்வைத்து நமக்கு பாடி அமைத்திருக்கின்ற முறைமையை இந்த நூல்ல நம்ம பார்க்கின்றோம். ஏன்னா, மணிப்பூத்த மருமத்து நெடுமால் முதற் புலவர் பதம் வேட்டவர்க்கு வழங்குவோனும் தனது பதம் இறந்தோர்க்கு உதவும் வள்ளலும் தானே எனும் தனிபூத்த தன் தந்தை போல் பிற குறித்ததுவும் தற்புரி தோன்ற தொழிலும் தானே கடை கூட்ட வல்ல செங்கழு நீர் தடம் களிற்றை அஞ்சலிப்பாம். அணிபூத்த தொயில் கரும்பு சிலையாக விழி அம்பினை பூட்டி மடவார் அம்புய கிழவனை சீதரனை வென்றவர்கள் அறிவினை திரை கோடலும் பனிபூத்த மலர் மகளிர் ஆங்கு அதனை மீட்டிடும் படிவந்து இருந்து செவ்வி பார்க்கும் திருக்கலசை மன்னிவாள் தன்னையே பாடும் என் கவி தளையவே என்று இந்த முதல் பாடல்ல நமக்கு சிவஞான சுவாமிகள் அமைக்கின்றார். இதோட நாம நிறைவு செய்து அடுத்த பதிவிலே முதல் பாகம் செங்கழுநீர் விநாயகர் பிள்ளை தமிழினுடைய முதல் பாகம் முன்னுரை இன்றைக்கு நாம பதிவு செய்திருக்கின்றோம். அடுத்து வருகின்ற பதிவுகளிலே ஒரு 2 பாடல்களை பார்த்து நாம இந்த நூலை செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்துல இருக்கின்றோம். எனவே பெருமானுடைய திருவருளை நினைந்து போற்றி மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய ஒற்றா வான்கருணையை மகிழ்ந்து நினைந்து போற்றி விநாயகப் பெருமானை வணங்கி நாம் நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சந்திப்பிலே இந்த பிள்ளைத்தமிழ்ல சொல்லப்பட்ட முதல் பாடலாக இருக்கக்கூடிய விநாயகர் கடவுள் துதிக்கு நாம் விரிவான விளக்கத்தை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எம்பிரான் மாதவ சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.